கவலை நம்மை வாட்டும்போது அதிலிருந்து விடுபட பெரும்பாலும் நாம் ஆத்மார்த்தமாய் முயல்வதில்லை. கவலை என்பது நம் உடம்பை பாதிக்கும் வைரஸ் போன்றதாகும். நம்மோடு நில்லாது மற்றவர்களுக்கும் அதை பரப்பிவிடுகிறோம். யார் மகான் என்பதை அம்மாவின் வாக்குகளில் கூறுவதென்றால் இவ்வாறு கூறலாம். தமது சிந்தனை, சொல் மற்றும் செயல் மூலமாக பிறர் மனங்களில் அழியாத தடத்தை பதிப்பவர்களே மகாத்மாக்கள். எத்தனை பேரின் வாழ்க்கையை தமது அன்பாலும் கருணையாலும் அவர்கள் அழகுபடுத்துகிறார்கள். எத்தனை பேரின் வாழ்க்கையை தமது அறிவாலும் விவேகத்தாலும் ஒளிமயமாக்குகிறார்கள். ஒரு மனிதனை மகானாக்குவது இப்பண்புகளே அன்றி செல்வமோ பெயரோ புகழோ அல்ல. இவை அகத்தில் ஒளிரும் பண்புகள், புறமே காணப்படுபவை அல்ல. இதுவே நமது உண்மை சொரூபம். இதுவே நிலையானது. மற்றவை அனைத்தும் மாறக்கூடியவையே. நாம் அனைவரும் சமமான மகத்துவம் உள்ளவர்களே. ஆனால் நமது உண்மையான இயல்பை சுயநலம் என்னும் போர்வையால் மூடி வைத்திருக்கிறோம். உலகியல் விஷயங்களுக்கு அடிமையாகி நம் முன்னுரிமைகள் தலைகீழாக மாறிவிட்டன. இப்போது நம் உறவுகள் இயந்திரங்களுடன் தான், சக மனிதர்களுடன் அல்ல. நற்பண்புகள் குறையும் போது நாம் நேசிக்க வேண்டிய சக மனிதர்களை உபயோகிக்கிறோம். உபயோகிக்க வேண்டிய இயந்திரங்களை நேசிக்கிறோம். அம்மா கூறுவது போல தொழில்நுட்பம் ஒரு நல்ல சேவகன், ஆனால் ஆபத்தான எஜமானன். அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற അനൈവർക്കും വണക്കം. ചിന്തയെ അഗ്നിയോട് ഉപയോഗിക്കാറുണ്ട്. ചിതയിലെ അഗ്നി ശവശരീരത്തെ മാത്രമേ ദഹിപ്പിക്കാറുള്ളൂ. അല്പസമയം കൊണ്ട് അത് കഴിയും. ചിന്താഗ്നി മരണം വരെ നമ്മെ വെച്ചുകൊണ്ടേയിരിക്കും. ചൂടില്ലാതെ വെട്ടിത്തിളയ്ക്കുന്ന ഒരേ ഒരു വസ്തു നമ്മുടെ മനസ്സാണ്. அம்மாவின் மேற்கத்திய நாட்டு நிகழ்ச்சி ஒன்றின் போது ஒரு மகள் தரிசனத்துக்கு வந்தாள். நீ ஏன் இத்தனை சோர்வாய் இருக்கிறாய்? உடம்பு சரியில்லையா? கொஞ்ச நாளாய் சோர்வாய்தான் இருக்கு அம்மா. அதிகம் சாப்பிடவும் முடியவில்லை. அப்ப டாக்டரை போய் பார்த்தியா? டாக்டர் பரிசோதித்து விட்டு நோய் ஏதும் இல்லை, இருந்தாலும் நீங்கள் 1 மாதம் கழித்து வாருங்கள், இன்னும் ஒரு டெஸ்ட் எடுத்து விடலாம் என்றார். அவளிடம் அம்மா சொன்னேன், நீ வயிறு நிறைய உண்ண வேண்டாம். கெட்டியா இல்லாத உணவை நீ
கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு என்றேன். டாக்டர் சொன்னது போல அவரை மீண்டும் போய் பார்ப்பதுதான் நல்லது. அடுத்த வருட நிகழ்ச்சிக்கும் இதே மகள் வந்தாள். ரொம்பவே மெலிந்து போயிருந்தாள் அவள். அடையாளமே தெரியாத அளவுக்கு. அம்மா கேட்டேன், மகளே என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆகிவிட்டாய்? நீ போய் டாக்டரை பார்க்கவில்லையா என்ன? அவர் அடுத்த மாசம் ஒரு முறை வந்து டெஸ்ட் எடுக்க சொல்லி இருந்தார். ஆனால் டாக்டரை பார்க்க நான் போகவில்லை. டாக்டர் என்ன வியாதியை சொல்வாரோ நினைத்தாலே எனக்கு ஒரே பயமா இருக்கு. மகளே, பயந்தால் எப்படி? நீ ஒரு முறை போய் என்னவென்று பாரு. ஒரு தன்னம்பிக்கை வருமல்லவா? அவள் உடனே விக்கி விக்கி அழத் தொடங்கினாள். நான் அவளை அழாதே என்று சொல்லி சமாதானம் செய்தேன். அம்மா, என் அறிகுறிகளை பார்த்துவிட்டும் என் உடம்பின் நிலைமையையும் தன்மையும் கவனித்துவிட்டும் நான் இன்டர்நெட்டில் போய் தேடினேன். அதில் இந்த அடையாளங்கள் உள்ளவர்களுக்கு ஒருவேளை எய்ட்ஸாய் இருக்கலாம், இல்லை கேன்சராய் இருக்கலாம் என்றெல்லாம் இந்த அறிகுறிகளை வைத்து அதில் போட்டிருந்தது. எனக்கு ரொம்பவே பயமாகிவிட்டது. எத்தனை நாள் உயிரோடு இருப்பேனோ, என்னால் அதை நினைத்து பார்க்கவே முடியவில்லை. அதனால் டென்ஷன் கூடி கூடி வந்து தூக்கமே வரவில்லை. பயத்தினால் தூக்கமே போச்சு. விழித்தவாறே படுத்திருப்பேன். தூக்க மாத்திரை போட்டுக்கொண்டாலும் தூக்கமில்லை. சாப்பிடும் ஆகாரத்தில் ஒரு ருசியும் தெரியவில்லை. அதனால் ஆகாரமும் இறங்குவதில்லை. சரியான தூக்கம் இல்லாதவர்களுக்கு உணவிலும் ருசி போய்விடுகிறது. பின் டிப்ரெஷன் ஆகிவிடும். டாக்டரிடமும் போகாமல் சைக்கியாட்ரிஸ்டிடமும் போகாமல் டிப்ரெஷன் மருந்தை அருந்துவார்கள். பிறகு இன்னும் இன்னும் பலவீனமாகி பின்னர் எந்த வேலைக்கும் போக முடியாத நிலைமை. எனக்கு பேசாமல் செத்து போய்விடலாம், செத்து போனால்தான் நிம்மதி என்றே சிந்தனை. மகளே, நீ இப்படியெல்லாம் நினைக்காதே. ஒரு உயிரை காக்க எத்தனையோ பணத்தை செலவழிக்கிறோம். ஒரு உயிரை கொல்ல உனக்கு அதிகாரம் இல்லை. தற்கொலை கூடாது. நமக்கு இறைவன் தந்த தானமாகும் இந்த உயிர். அதை நாமாய் அழித்துவிடக்கூடாது. பெரிதாக உனக்கு நோய் இருப்பதாய் தெரியவில்லை. அது மட்டுமல்ல, நீ சொன்ன நோயுள்ள எத்தனையோ பேர் இந்த கூட்டத்திலேயே 100 கணக்கில் உண்டு. அவர்கள் சிரித்து விளையாடி சந்தோஷமாய் இருக்கிறார்களே, நீ மட்டும் ஏன் வருத்தமாய் இருக்கிறாய்? நீ கண்டிப்பாக இந்த முறை டாக்டரை கண்டே ஆக வேண்டும், இல்லையேல் என்னிடம் வராதே என்று கைப்பிடித்து சத்தியம் செய்ய வைத்தேன். அடுத்த முறை அவளை கண்டபோது மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். ஆளே மாறி கொஞ்சம் சதையும் போட்டிருந்தாள். ஓடி வந்து, அம்மா அம்மா, நான் அம்மாவிடம் சத்தியம் செய்து தந்தபடியே டாக்டரை போய் பார்த்தேன். டாக்டர் எல்லா டெஸ்டும் செய்தார். எனக்கு ஒரு நோயும் இல்லை, அல்சர் மட்டும்தான். அதனால்தான் ஆகாரம் இறங்கவில்லை என்று சொன்னாள். அவள் பயந்தபடி எய்ட்ஸோ கேன்சரோ ஒன்றுமில்லை. அதுவே உண்மை. சோர்வு என்பது தைராய்டாலும் வரலாம், வேறு பல காரணங்களாலும் வரலாம். ஆனால் இவள் சிறிய நோயை யானையைப் போல் பெரிதுபடுத்தி கவலைப்பட்டு கவலைப்பட்டு உறக்கம் இல்லாமல் சரியாய் சாப்பிடாமல் டிப்ரெஷனில் விழுந்தாள். வேலைக்கும் போகவில்லை. பின் சாக வேண்டும் என்கிற எண்ணம். இதெல்லாம் அவளது சொந்த கற்பனைதானே. உண்மை புரிந்தபோது துள்ளி எழுந்து சுறுசுறுப்பாய் வேலை செய்ய ஆரம்பித்தாள். இப்படித்தான் நம்மில் பலரும். शंभो शंकर शंभो शंकर शंभो शंकर
மும்பை என்ற பெயர் மும்பா அல்லது மகா அம்பா என்பதிலிருந்து வந்தது. அந்த மகத்தான தாய் கோலி சமூகத்தின் குல தேவதை ஆவாள். இத்தகையத்தோர் இடத்தில் அம்மா இவ்வளவு பக்தி பரவசத்துடன் வரவேற்கப்படுவது இயல்பானதே. அம்மாவின் வருகை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நகரத்தாயின் வீடு திரும்பலாகும். அம்மா இந்தியாவில் 22 பிரம்மஸ்தான கோயில்களை பிரதிஷ்டை செய்துள்ளார். அவற்றில் மும்பையில் உள்ள பிரம்மஸ்தானம் 1995ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகும். பிரம்மஸ்தானம் என்றால் பிரம்மம் உறையும் இடம் என்று பொருள். பிரம்மம் எங்கும் நிறைந்தது அல்லவா? அதனை எங்காவது பிரதிஷ்டை செய்ய வேண்டிய அவசியம் உண்டா என்று கேட்கத் தோன்றலாம். இப்படிப்பட்ட அறிவுசார் கேள்விகளை கேட்பதற்கு காரணம் நாம் இன்னும் அனுபவ நிலைக்கு உயரவில்லை என்பதுதான். அம்மாவை போன்ற மகாத்மாக்கள் நாம் உண்மையை உணரும்போது அத்தகைய கேள்விகள் நிலைத்திருக்காது என்று கூறுகிறார்கள். மகாத்மாக்கள் எங்கும் எதிலும் பிரம்மத்தையே காண்கிறார்கள். அதை நாமும் உணர்வதற்கு உதவுவதற்காக அவர்கள் தமது ஆற்றலை, ஆன்ம சக்தியை ஒரு விக்கிரகத்தில் செலுத்துகிறார்கள். அதன் புனித தன்மையை மேலும் பெருக்க அம்மா ஒவ்வொரு ஆண்டும் மும்பை பிரம்மஸ்தானத்திற்கு வருகை தருகிறார். நகர பிரமுகர்கள் அம்மாவை மாலை அணிவித்து வரவேற்றனர். அவர்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை இணையமைச்சர் திருமதி வித்யா டாக்கூர் அவர்களும் ஒருவர். அவர் தனது உரையில் கூறினார், நான் வந்தேன், அம்மாவை சந்தித்தேன், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அம்மா ஆண் பெண் என்று வேறுபாடு பார்ப்பதில்லை. பெண்கள் விழிப்புற்று வலிமை பெற வேண்டும். அப்போது பாரதமே வலிமை மிக்கதாக மாறும். இதுவே அம்மாவின் செய்தி. இந்த ஊக்கம் அளிக்கும் செய்தியை அம்மா இந்தியாவுக்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதற்கும் அளிக்கிறார். அம்மா ஏழைகளுக்கு அவசியமுள்ள நிதி உதவியும் ஆடைகளும் வழங்கினார். மேலும் தாய் மண்ணை பேணும் தமது எண்ணற்ற முயற்சிகளின் ஓர் அங்கமாக மரக்கன்றுகளையும் விநியோகித்தார். அம்மா
அனைவரையும் சத்சங்கம், பஜனை மற்றும் தியானத்தில் வழிநடத்தினார். அம்மாவின் தரிசனத்தை பெறவே அனைவரும் நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்கிறார்கள். அந்த தெய்வீக ஸ்பரிசத்திற்கு ஈடு இணை ஏதும் இல்லை. அத்தகையதோர் அரிய வாய்ப்பை பெற நூற்றுக்கணக்கான ஜென்மங்கள் கூட காத்திருக்க முடியும் என்பதை பக்தர்கள் அறிவார்கள். अमृतेश्वरी जगदीश्वरी अमृतेश्वरी जगदीश्वरी अमृतानन्दमयी अम्मा करुणामयी कृपामयी कुழந்தையானே உன் கைகளில் தேவி கருணாமயி कृपामयी குழந்தையானே உன் கைகளில் தேவி கருணாமயி कृपामयி अमृतानन्दमयी अम्मा கீழ்வானம் சிவக்கத் தொடங்கியிருந்தது. நிகழ்ச்சி முடிவுக்கு வந்து கொண்டிருந்தது. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தரிசனம் அளித்தபடி அம்மா 15 மணி நேரத்திற்கும் மேலாக மேடையில் இருந்தார். தரிசனம் நிறைவு பெற்றபோது அம்மா அவர்களுடன் ஒரு பஜனை பாடினார். सच भगता दे किस कम दे शौरत नहीं मंगदे सच भगता दे किस कम दे चरना विच मेरे आए संगीत गाने करना विच मेरे आए संगीत गाने देदाती देदाती तेरी भक्ति सानू देदाती 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 देदाती तेरी भक्ति सानू देदाती 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 तेरी भक्ति सानू देदाती 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 तेरी भक्ति सानू பக்தர்களின் இதயங்களை அன்பால் நிறைக்க அம்மா தன்னால் முடிந்த
அனைத்தையும் செய்கிறார். அதன் மூலம் வரும் ஆண்டில் தன்னை பார்க்க முடியாத நாட்களில் தேவைப்படக்கூடிய வலிமையை அம்மா அவர்களுக்கு அளிக்கிறார்.